ஹாய் மக்களே, குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு துணி கொஞ்சம் கிடந்துச்சு, அதையும் கையோட மிஷினில் போட்டுடலாம் அப்படிங்கிறக்காக துணியெல்லாம் அள்ளி போட்டுட்டு மிஷினை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே வெந்நி இறக்கி நானும் குளிச்சுட்டு கடைக்கு கிளம்பணும் இல்லையா. ஸோ அதனால் அந்த வேலையை கடன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே ட்ரையர்லேயும் போட்டு எடுத்துட்டு எல்லா துணியுமே அள்ளி வெயிலில் வந்து காய போட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் வெளிச்சமாக இருந்துச்சு. வெயில்னு அப்படி சொல்ல முடியாது, ஆனால் பரவாயில்ல, இத்தனை நாள் இருந்ததுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வெளிச்சமாக இருந்துச்சு. அப்படியே துணியெல்லாம் எடுத்து வெளியே காய போட்டுட்டு அப்படியே இன்றைக்கி கடைக்கு கிளம்பணும் இல்லைங்கிறதுனால அத்தை சொல்லிட்டாங்க, நீ காய போட்டு போமா, மழை வந்துச்சுன்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் துணி எல்லாமே வரிசையாக காய போட்டேன். காய போடுறதுக்கு இடமும் பத்தலை. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே கவர் பண்ணி காய போட்டுட்டேன். இதுக்கப்புறம் நடந்து தாங்க போகணும். வண்டி ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னா போயிடுவேன், இல்லைன்னா நடந்து தான் போகணும். மணி இப்போவே பார்த்தீங்கன்னா மணி 11 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் போகணும். என்ன பண்ணுறது, வீட்லேயும் வேலை இருக்கு இல்லையா, அதனால் அப்படியே கடைக்கு கிளம்பிட்டேன். வாசல் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு டஸ்ட் எல்லாமே அடிச்சுட்டு எல்லா திங்ஸுமே சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்லங்க. கடைக்கு வரவே 11 ஆயிடுச்சு. சாப்பாடு எல்லாமே கட்டி கொண்டு வந்துட்டேன். கடையை க்ளீன் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணும் அப்படிங்கிறக்காக ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு நிறைய பேர் கேட்குறீங்க, எப்படிக்கா இவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் ஏர்லியாக எழுந்திரிச்சிட்டாலே நமக்கு வந்து ஆக்டிவாக தான் இருக்கும். ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற தாட் வந்து வரவே செய்யாது. எனக்கு எப்போதுமே அப்படி தாங்க. அப்புறம் சோப் எல்லாமே எடுத்து கொஞ்சம் வெளிச்சமாக வெயிலாக இருந்த மாதிரி இருந்ததுனால வெளியில் வந்து லைட்டாக காய போட்டேன். ஸோ இன்றைக்கி பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல, இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஒரு மாதிரி டூரிஸ்ட் வந்து வர்றாங்க. நேற்றைக்காவது பரவாயில்லன்னு சொல்லலாம், ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. ஸோ எனிவே பார்ப்போம். எப்படினாலும் டூரிஸ்ட் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கடையை திறந்து வச்சிட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே செல்ஃபில் இருக்கக்கூடிய திங்ஸையும் துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.